அரசுக்கு சொந்தமான தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் பலமான நூற்பாலையை வேலவன் ஹைபர் மார்க்கெட் நிறுவனம் சில போலி ஆவணங்களை பயன்படுத்தி அரசு நிலத்தில் வீட்டுமனையாக பிளாட் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை மீட்டெடுக்க மதுரா கோட்ஸ் நில மீட்பு குழுவினர் போராடி வருகிறார்கள். வேலவன் ஹைபர் மார்க்கெட்டும் கர்நாடகத்தைச் சேர்ந்த குமார் ஜெகதீசன் அவர்களும் செய்த கிரயப்பத்திரம். பெங்களூர் கர்நாடகா முகவரி இந்த பத்திரத்திலே அவர்கள் தெளிவாக செய்திருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் கிரய ஒப்பந்த பத்திரத்தின் நகல். இந்த நகல் நாம் பதிவுத்துறை அலுவலகத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். அடுத்தபடியாக தூத்துக்குடி மாநகராட்சியிலிருந்து எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட். சர்க்கார் புறம்போக்கு என்று இந்த டாக்குமெண்டிலே உள்ளது. இன்றைய தேதி வரை உள்ள தூத்துக்குடி மாநகராட்சி டாக்குமெண்ட். மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடிதம். அந்த இடத்தினுடைய மொத்த வரைபடம். ஐயா வணக்கம். இப்போ நீங்க இந்த மதுரா கோட்ஸ் அரசு நல மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த குழு எதற்காக ஏற்படுத்தினீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நேயர்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். தூத்துக்குடியில சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பே, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே தூத்துக்குடியில வ.உ. சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர் அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து பல்வேறு போராட்டம் நடத்தினாங்க. அப்ப தூத்துக்குடியில ஒரு பஞ்சு ஆலை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்காக தமிழக அரசிற்கு சொந்தமான சுமார் 7 ஏக்கர் நிலத்தை அரசு அந்த பஞ்சு ஆலைக்காக வேண்டி அந்த நிலத்தை ஒதுக்கியது. இன்றைய தினம் மதுரா கோட்ஸ் என்று செயல்படும் இந்த நிறுவனம் அன்றைய தினம் கோரல் மில் என்று ஆங்கிலேயர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கு இன்னைக்கு இருக்கிறவங்க யாருமே பணமோ காசோ போடல. அது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரர்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கும் போது தூத்துக்குடி மக்களுக்காக வேண்டி இந்த பஞ்சு ஆலயம் முதல்ல தொடங்கப்பட்டது. அந்த பஞ்சு ஆலைகளே பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்தினார். எனவே அந்த இடம் தூத்துக்குடி அரசு, தூத்துக்குடி மக்களுக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்தை இப்ப சமீபத்துல தூத்துக்குடியில சில பேர் திட்டமிட்டு அதை அபகரிக்கும் நோக்கத்தோடு செயல்படுதாங்க என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் அது அரசனுடைய நிலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது அரசனுடைய நிலம் அப்படிங்கிறத நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க? அதற்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கா உங்ககிட்ட? அதை அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க. தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் நிலத்தின் பற்றி இன்றைய தினம் மாநகராட்சியில
நகராட்சியில் ஒரு பதிவேடு உள்ளது, ரிஜிஸ்டர் உள்ளது. அந்த ரிஜிஸ்டர் வந்து அந்த இடத்தினுடைய சர்வே நம்பர் 240 முதல் 274 வரை பல்வேறு பிரிவுகளில் சர்க்கார் புறம்போக்கு என்று ஆவணம் உள்ளது. அந்த ஆவணத்தை நாம் கண்ணால் பார்த்திருக்கிறோம். அது யாரு வேணாலும் தூத்துக்குடி மக்கள் வந்து சர்வே நம்பர் 271 அப்படின்னு தூத்துக்குடி டவுன் சர்வேல வந்து கம்ப்யூட்டர்ல அடிச்சா அந்த ஆவணம் வெளியே வந்துடும். அப்ப ஆவணத்துல சர்க்கார் புஞ்சை என்று இருக்கும் போது அது எப்படி தனிநபருடைய சொத்தாக மாறும்? அது எப்படி வாய்ப்பு? அது வாய்ப்பே கிடையாது. இப்ப தூத்துக்குடியில வந்து குறைஞ்சபட்சம் ஸ்டெர்லைட் ஆலை இருக்கு. அந்த ஆலைக்கு வந்து தூத்துக்குடி மக்களுடைய இடத்தை தமிழக அரசு கையகப்படுத்தி அவர்களுக்கு 99 வருஷத்துக்கு லீஸு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப ஸ்டெர்லைட் ஆலை மூடின உடனே அந்த கம்பெனி அந்த இடத்தை விற்க முடியாது. அதை மக்களிடம் திருப்பி ஒப்படைக்க வேண்டும். அது போலதான் மதுரா கோட்ஸ் இடத்தை வந்து இப்ப அங்க நடத்திக்கிட்டு இருந்தவங்க கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவங்களால அந்த கம்பெனி ரன் பண்ண முடியலன்னா அவங்க அந்த நிலத்தை வந்து அப்படியே அவர்கள் தமிழக அரசிடம் விட்டு செல்வதுதான் முறையானது. அதை வந்து எப்படி தமிழக அரசிடம் வந்து இப்ப வந்து வேலவன் ஸ்டோர்னு சொல்லி ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழக அரசிலிருந்து விலைக்கு வாங்கியிருக்காங்களா? அந்த மாநகராட்சியிட்ட இருந்து அந்த இடத்த விலைக்கு வாங்கியிருக்காங்களா? இல்ல தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அந்த இடத்தை கிரயமா கொடுத்திருக்காங்களா? இல்ல தூத்துக்குடியினுடைய கோட்டாட்சியாளர் வந்து கிரயமா கொடுத்திருக்காங்களா? யார் அந்த இடத்தை கிரயமாக கொடுத்திருக்கிறார்கள்? கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டிற்கு நாங்கள் தண்ணீரே தரமாட்டோம் என்று கர்நாடக அரசு தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் அது ஒரு கொடுமை நடத்துகிறது. ஆனா இப்ப தமிழர்களுடைய சொத்தை ஒரு கர்நாடகக்கார வந்து விற்கிறத நம்ம ஏத்துக்கிற முடியுமா? இது எப்படி தூத்துக்குடி மக்கள் வந்து இதை சிந்திக்காமல் இருக்காங்கன்னு ஒரு கொடுமையும் வேதனையும் எனக்கு இருக்கு. அதனால இந்த சொத்தை வந்து யாரு வித்தாலும் அதை தூத்துக்குடி மக்கள் தடுக்க வேண்டும். நமது உரிமை, நமது மண்ணில் நமது இடத்த ஒரு கர்நாடகக்காரர் விற்கார், அது ஆவணத்துல இருக்கு. அவங்க வந்து 5/12/2025 மாவட்ட பத்திரப்பதிவு துறையில் வேலவன் ஹைபர் மார்க்கெட்டும் அதை விற்பனை செய்தவர்கள் கர்நாடகத்தினுடைய முகவரியை கொடுத்து அதிலிருந்து ஒருவர் மேனேஜராக நியமனம் செய்யப்பட்டு அவர்தான் ஜெகதீசன் குமார் என்பவர் அந்த பத்திரத்திலே கையெழுத்து போட்டிருக்கிறார். இது கர்நாடகத்திலிருந்து இல்லைன்னு நாங்க சொல்லட்டும், அதை நாங்க நிரூபிக்கோம். ஆவணம் இருக்கல, பொய் எப்படி பேச முடியும்? அதனால ஒரு கர்நாடகத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டிற்கு சொந்தமான, தமிழ் மக்களுக்கு சொந்தமான, தூத்துக்குடி மக்களுக்கு சொந்தமான நிலத்தை விற்பனை செய்வது கொடுமையான செயல். இதை உடனே அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனால் அரசு மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று இப்போது தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். நீங்க சொல்லியிருக்கீங்க இது சம்பந்தமாக உங்ககிட்ட நிறைய ஆவணங்கள் இருக்கு அப்படிங்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக நீங்க வந்து ஏன் நீதிமன்றத்தை அணுகல, ஏன் வந்து இன்னும் காலதாமதமா ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க பல்வேறு அரசு அதிகாரிகளை வந்து இப்படிதான் சந்திச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்ககிட்ட ஆவணங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க சொல்றீங்க. இது சம்பந்தமா ஏன் வந்து அப்படின்னா நீதிமன்றத்தை வந்து அப்படின்னா அணுகல அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? அரசு முறைப்படி சொத்து அரசு பதிவேட்டில் சர்க்கார் புஞ்சை என்று உள்ளது. இதை வந்து அரசு தான் உடனடியாக இப்ப சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு. சட்டசபையில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தூத்துக்குடியில் நடக்கும் செய்தி அன்றாட உளவுத்துறை மூலமாக கொண்டு செல்லப்படும். அப்ப தூத்துக்குடி மக்கள் வந்து இந்த மாதிரி மஜ்ரா கோட்ஸ் இடம் வந்து அரசு இடம் என்று கூறுகிறார்கள். அதை வந்து அந்த இடத்தை விற்பவர்களும் வாங்குபவர்களும் இது அரசு இடம் இல்லை என்று இதுவரை அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவரே இது வந்து அரசு சொத்து அல்ல, இது தனியார் சொத்து தான் என்று கூறவில்லை. சமீபத்தில் கோட்டாட்சியாளர் சந்திக்கும் போது கூட கோட்டாட்சியாளர் அவர்களும் இது அரசு சொத்து இல்லை என்று கூறவில்லை. ஆனால் தனியார் சொத்து என்றும் அவர்கள் கூறவில்லை. நாங்கள் ஆவணத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்கிறார்கள். அதே போல நாங்களும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கும் SLR டாக்குமெண்ட் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறோம். சென்னையில் உள்ள ஆவண காப்பகத்தில் அங்கு உள்ள அடங்கல் டாக்குமெண்ட் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறோம். இந்த 2 டாக்குமெண்ட்டும் 1920க்கு முன்பு உள்ளது.
அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி அதை தெரிந்து கொண்ட பின்பு நீதிமன்றத்தில் நிச்சயமாக இது சம்பந்தமாக ஒரு பொதுநல வழக்கு நாங்கள் தாக்கல் செய்வோம். ஆனால் நீதிமன்றத்தை விட சிறந்தது மக்கள் மன்றம். அதனால நாங்க மக்களை முதல்ல ஒற்றுமையாக ஒன்று திரட்டி மக்களுக்காக இந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்கு தெருமுனை போராட்டம், சின்ன சின்ன துண்டறிக்கைகள் கொடுத்து மக்களை தயார் பண்ணிவிட்டு மக்களை வச்சு இந்த போராட்டத்தை வெல்லுவதுதான் கால சிறந்ததாக இருக்கும் என்பதை நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் இந்த நிலமீட்பு குழு சார்பாக. ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீங்க மக்களை சந்திச்சு நீங்க இதே மாதிரி போராட்டத்தை எடுக்கணும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க, எந்த மாதிரி வியூகம் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது தூத்துக்குடிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. தூத்துக்குடி போராட்டம் என்பது உலகத்திலே சிறந்தது. 18 ஆண்டு காலமாக இயங்கிய ஸ்டெர்லைட் ஆலையை மக்கள் போராட்டத்தின் மூலமாக பல உயிர்களை தியாகம் செய்து ஸ்டெர்லைட் ஆலை இன்று இந்த மண்ணில் மூடப்பட்டுள்ளது. அதே போன்று இதற்கு என்னென்ன போராட்டம் வடிவமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்ட குழு அமைத்திருக்கிறோம். தூத்துக்குடி மஜ்ரா கோட்ஸ் அரசு நில மீட்பு என்ற அந்த குழு சார்பாக திட்டமிட்டு இருக்கோம். அதனால முதல்ல மக்கள்கிட்ட போய் செய்தியை கொடுத்துட்டு மக்கள் அந்த செய்தியை உள்வாங்கிட்டு நம்மளுடைய சொத்தை ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் எப்படி விற்கலாம் என்று மக்கள் சிந்திக்கும் போது அந்த போராட்டம் வெற்றி பெறும். அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கிறது. முதல் கட்டமாக மக்களை சிந்திப்பது மட்டுமே முதல் கட்ட நோக்கம். இப்ப நம்ம இந்த செய்திகள் எல்லாம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் தினந்தோறும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உளவுத்துறை செய்தியை கொடுக்கும். அதனால உளவுத்துறையே இந்த செய்தியை தடுத்து நிறுத்திடும். அந்த போராட்டத்தை நடத்த விடாம கூட அந்த இடத்தை அவர்களே மீட்டெடுத்தால் அது பெருமையாக இருக்கும். நம்ம மக்கள் மத்தியில் முதல்ல போராட்டத்தை திணிக்க கூடாதுன்னு சொல்லி அரசே இந்த இடத்தை மீட்டு எடுத்துரும், அரசே இந்த இடத்தை ஒரு நூலகமாகவோ அல்லது ஒரு பள்ளிக்கூடமாகவோ அல்லது வ.உ. சிதம்பரனாருடைய பேரிலே ஒரு பூங்கா, பல தேவைக்கு அரசுக்கு இன்னைக்கு நிலம் தேவைப்படுது தூத்துக்குடியிலே. அது அரசு இந்த இடத்தை மீட்டு அந்த தேவைகளுக்கு பயன்படுத்தினால் அது மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் வரலாற்றில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு கட்டுமானம். இந்த கட்டுமானம் இன்றைக்கு உலகத்திலே யாரும் அதை வடிவமைக்க முடியாது. அப்படி அற்புதமான கட்டுமானத்தை நமக்கு மீட்டெடுக்கணும். அதை தூத்துக்குடி காவல்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தகவல் தெரிவித்து அதை மீட்டு தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கிறது. நன்றி ஐயா. உங்களுடைய போராட்டம் வெல்லும் அப்படிங்கிறத மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.